நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவது குறித்து ஒரு தகவல் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லியிருக்காரு இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகள் திறப்பு கோடை காலம் அந்த வெயிலின் தாக்கத்தினால 1ஆம் தேதிக்கு பதிலாக 4ஆம் தேதி 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம செய்தியாளர்கள் இந்த காலி பணியிடங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி நிரப்புவீங்க, பணியிடங்கள் எப்படி பணி அமர்த்த போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, முறையான ஆய்வு கூட்டம். ஓகேங்களா. ஸோ முதல்ல பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட் வைஸா ஆய்வு கூட்டம் நடத்திய பிறகு முறையாக தேர்வு நடத்தி கவுன்சிலிங் மூலமாக ஆசிரியர்கள் பணி அமர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் எஜுகேஷன் பிஇடி டீச்சர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத தகவல் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு கூட்டம், இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு ஆய்வு கூட்டம், ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு அதன் பிறகு முறையாக தேர்வு நடத்தி தான் நான் வைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான், இதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க. பாடங்களை எடுக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களினுடைய வெற்றிடங்களை, அந்த காலி இடங்களை முறைப்படி அதற்கான தேர்வுகளை நடத்தி அதற்கான அந்த கவுன்சிலிங் எல்லாம் நடத்தி வெகு வேகமாக அதை நிரப்புவதற்கான விஷயங்களை குறித்து ஆய்வு பணிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்முடைய பிசிக்கல் எஜுகேஷன் உடற்பயிற்சி கல்வி அதை எடுக்கக்கூடிய நம்முடைய அந்த பிடி டீச்சர்ஸினுடைய அந்த வேகன்சி அடையாளம் காணப்பட்டு அதையும் நீங்க வேகமா நடத்தணும்னு அதற்கான வேலைகள் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அதை அதற்கான எக்ஸாமை உடனே கண்டக்ட் பண்ணுங்க, அந்த வேகன்சி நிரப்புகின்ற உத்தரவை அதை நாங்கள் வெளியிட போறோம். அதுக்கு முன்பு ஒரு ஆய்வு பணி இருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்கள் வெகு விரைவில் சேர்ப்போம்.